லைஃப்ல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? நீ இந்த ஜாதி நான் அந்த ஜாதின்னு ஜாதி பார்க்காது, நீ இந்த கலர் நான் அந்த கலர்னு கல்ல பார்க்காது. ஒரே டிஃபன் பாக்ஸ்ல 10 பேர் கையை விட்டு சாப்பிடுற ஒரே ஒரு ஜாதினா அது நண்பன்ற ஜாதி மட்டும்தான். சிகரெட் அடிக்க வைக்கிறதும் நண்பன் தான், தண்ணி அடிக்க வைக்கிறதும் நண்பன் தான். பீர் அடிச்சா நல்லா குண்டா வண்டா உடம்புக்கு குளிச்சுடா வாடா உட்காந்து சும்மா ஒரு பீர் அடிப்போம்னு சொல்லி பீர் அடிக்க வைக்கிறதும் நண்பன் தான். காதலிக்க வைக்கிறது நண்பன் தான். அதே விஷயத்துல பீர் அடிச்சா வாழ்க்கையில நீ கெட்டு போயிருவ, வாழ்க்கையில ஒண்ணும் இல்லாம போயிருவ, உட்காந்து படிடான்னு சொல்லி படிப்பு நல்ல நிலைமை கொண்டு போறவ நண்பன் தான். ஒருத்தனை குழிக்குள்ள தள்ளுறவனு நண்பன் தான், குழியில இருந்து கையை பிடிச்சு தூக்கிறவனு நண்பன் தான். நண்பன் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒருத்தனை குழிக்குள்ள தள்ளி விடக்கூடாது, குழிக்குள்ள இருக்கவன கையை பிடிச்சு தூக்கி விடணும். உங்ககிட்ட இருக்க பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆக்குறது இல்ல நண்பன், உங்ககிட்ட எதெல்லாம் மைனஸா இருக்கோ அந்த மைனஸ் ஃபுல்லா பிளஸ்ஸா மாத்திரம் பத்தியா, அதான் நண்பன். மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நல்லா கவனி. ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வரது சகஜம், ஃப்ரெண்டுக்குள்ள சண்டை வரது சகஜம். உன் நண்பனை காட்டு நீ யார் என்பதை சொல்வேன்னு சொல்லி சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி நீ இருப்ப. உன் ஃப்ரெண்டுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ இருப்ப. ஏன் தெரியுமா? அம்மா அப்பா டீச்சரை விட நீ அதிகமா பேசுறது உன் ஃப்ரெண்டு கூட தான். வாடா காலேஜை கட்டடிச்சு புது படம் ரிலீஸ் ஆக போகுது, படத்துக்கு போலான்றவனும் ஃப்ரெண்டு தான். படத்துக்கு வேணாண்டா வாடா ஒழுங்கா போய் கிளாஸ்ல உட்காந்து படத்தை கவனிப்போன்னு சொல்றவனும் ஃப்ரெண்டு தான். ஒரு ஃப்ரெண்டு சொன்னா ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? டே நம்ம ஸ்கூலுக்குள்ள போகலாமா வேண்டாமான்றத ஒரு நாணயத்தை சுண்டி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருக்கான். சரிடா அப்படின்னு ஸ்கூலுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வெளியில ஒருத்தர் சொல்லியிருக்கான், நம்ம சுண்டி விடுவோம், டெயில் விழுந்துச்சுன்னா எங்க வீட்டுக்கு போவோம், ஹெட் விழுந்துச்சுன்னா சினிமா படத்துக்கு போவோம். அப்ப ஸ்கூலுக்குள்ள என்னைக்கு அந்த காயின் நட்ட குத்துல வெளியே நிக்கிறோம் அன்னைக்கு ஸ்கூலுக்குள்ள போவான் இருக்கான். நல்லா கவனி, அந்த ஸ்கூலுக்கு போறவனை கெடுக்கிறது ஃப்ரெண்டு தான், அதே சினிமா படத்துக்கு போற வாடா ஸ்கூலுக்கு போவன்றவன ஃப்ரெண்டு தான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், 1000 உறவினர்களுக்கு ஒரு நல்ல நண்பன் ஒரு நல்ல சமானம். 1000 உறவினர் இருக்காங்க, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க. வெரி குட். உன் ஃப்ரெண்ட் எந்த விதத்துல உன்னை மோட்டிவேட் பண்றான்? நீ சொல்ற கவிதை நல்லாவே இல்லாதாலும் கவிதை நல்லா இருக்குன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணும். நீ நல்லா படிச்சன ஒரு ஜோக் சொன்னாலும் ஜோக்கு மொக்க ஜோக்கா இருந்தாலும் சிரிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஏதாவது ஜோக் சொன்னா இதெல்லாம் ஒரு ஜோக் ஆகும், ஒரு கவிதை சொன்னா இதெல்லாம் ஒரு கவிதையாகும், ஓடிடுங்க, முன்ன நிக்காத. டோன்ட் டிமோட்டிவேட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி, இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்ன படம் பேரு மைனா. மைனா படத்துல சொல்லுவாங்க, லவ் பண்ணுங்க சார் லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்ன படம் பேரு மைனா. நல்ல ஃப்ரெண்ட வச்சுக்கூட லைஃப் நல்லா இருக்கும்னு சொன்னது மை நைனா. மைனா பேச்ச கேட்டு கெட்டு போகாத, மை நைனா பேச்ச கேட்டு வாழ்க்கையில நல்லா இரு. தம்பி, ஒரு பையன் தப்பான வழியில போறானா, ஒரு பொண்ணு தப்பான வழியில போகுதான்றது அம்மா அப்பா கூட தெரியாது, டீச்சர் கூட தெரியாது. ஃபர்ஸ்ட் யாருக்கு தெரியுமா தெரியும்? ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். அந்த ஃப்ரெண்டு முதல்ல திருத்திச்சுனா அந்த பிள்ளை நல்ல நிலைமைக்கு போகும். அந்த பையன் திருத்தினா அந்த பையன் நல்ல நிலைமைக்கு போவான். வாழ்க்கையில நல்ல ஃப்ரெண்டை வச்சுக்கோ, லைஃப் நல்லா இருக்கும். உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு காம்படிஷன் ஒருத்தவங்க பாட்டு போறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, ஆங்கர் பண்றாங்கன்னா பின்னாடி நின்று கிண்டல் பண்றது ஈஸி. ஸ்டேஜுக்கு நீ ஒரு தடவை வந்து கைத்தட்டி வாங்கிட்டீங்கன்னா லைஃப்ல ஏதோ ஒரு ஸ்டேஜுக்கு போறன்னு அர்த்தம். மத்தவங்களை கேலி பண்ணி கிண்டல் அடிச்சு சிரிக்காத, மத்தவங்களுக்கு பட்ட பேர் வச்சு சிரிக்காத, மத்தவங்களை டிமோட்டிவேட் பண்ணாத. தம்பி, கை தட்டி ஒருத்தவங்களை தூக்கி உள்ளாட்டினாலும் பரவாயில்ல, தட்டி தட்டி ஒருத்தவங்களை கீழே உட்கார வைக்காத. இன்னைக்கும் நாளைக்கும் நான் அதான் அடிக்கடி சொல்வேன், வாழ்க்கையில உங்களுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுறாங்கன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி புறணி பேசுறவங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க முதுகுக்கு பின்னாடி புறணி பேசுறவங்க அவங்க புறணி பேசிக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் அவங்க முதுகுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி வாழ்க்கையில நீங்க இருக்கீங்கன்றதை எனக்குமே மறந்துடாது. லைஃப்ல நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம தப்ப தூக்கி மத்தவங்க மேல தூக்கி போட்டுருவோம். எப்படி? +2ல மார்க் குறைஞ்சிச்சுன்னா ஏன் மார்க் குறைஞ்சிச்சுன்னு கேட்பாங்க. நீ என்ன தெரியுமா சொல்லுவ? பூரா அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்க மேம் நீங்க நடத்தாத கொஸ்டின்லாம் வச்சு மேம் நீ ஒழுங்கா படிக்க மாட்ட, அதான் நீ மார்க் கம்மியா இருப்ப. இதுக்கு உதாரணம் நான் சொல்லவா? நீ போய் கல்லுல இடிச்சிட்டு கல்லு இடிச்சிருச்சு, கல்லா இடிச்சிச்சு. நீ போய் முள்ளுல குத்திட்டு முள்ளு குத்திருச்சு. இதையாவது நான் பொறுத்துக்க வேண்டாம். நீ நல்லா குண்டாயிட்டு இந்த சட்டை சின்னதாயிருச்சுன்னு வாம்பர். சட்டையாடா சின்னதாச்சு, சட்டையா சின்னதாச்சு. நான் குண்டாயிட்டேன், கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் குண்டாயிட்டேன், அதான் அந்த சட்டை போடுறது இல்ல. நான் போய் கல்லுல இடிச்சுட்டு சார் நான் சரியா படிக்கல, அதான் +2ல மார்க் கம்மியாயிருச்சு. நம்ம தப்பு நம்ம என்னைக்குமே ஒத்துக்க மாட்டோம். அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்றேன், மத்தவங்களை என்னைக்குமே லைஃப்ல கம்பேர் பண்ணாதீங்க. எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க டாக்டர், அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு ரம்யா, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ரம்யாவை இவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறப்ப விஜய் டிவில ஏர்டெல் சூப்பர் சிங்கர்னு ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம்ல ஸ்ப்ரூத்தின்னு ஒரு பொண்ணு பாட்டு பாடுவா. அந்த ஸ்ப்ரூத்தின்ற ஒரு சின்ன பொண்ணு பாட்டு பாடுறத பார்த்துட்டு இந்த ஆன்ட்டி என்ன சொல்லியிருக்காங்க, ஏ ரம்யா இங்க வா, நீ எல்லாம் வேஸ்ட், அங்க பாரு ஓ வயசுல அந்த ஸ்ப்ரூத்தின்ற பொண்ணு ஸ்டேஜ்ல என்ன கலக்கிட்டு இருக்கா, நீ வீட்டுல தண்டமா உட்கார்ந்துருக்கான்னு இருக்காங்க. உடனே அந்த பொண்ணுக்கு நீ என்னை கம்பேர் பண்ணியா பேசுற அப்படின்னு அடுத்த நிமிஷம் அந்த பொண்ணு சொன்னாலாம், ஏ அம்மா இங்க வா, ஓ வயசுல அங்க சித்திர மேடம் ஜட்ஜா இருக்காங்க, நீ வீட்டுல தண்டமா உட்கார்ந்துருக்காங்களா. Don't compare others. ஏன் கம்பேர் பண்றீங்க? கம்பேர் பண்ணாதீங்க.
இசைஞானி இளையராஜாவை சச்சின் டெண்டுல்கர் ஆக்க முடியுமா? சச்சின் டெண்டுல்கரை இசைஞானி இளையராஜாவை மாத்த முடியுமா? ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேவிங் இண்டிவிஜுவல் டேலண்ட். உன் டேலண்ட் என்னன்றதை அதை கேட்ச் பண்ணி அதுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணு. நீ அடுத்து அப்துல் கலாம்டா. அதான்டா லைஃப். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் உன்னைய பார்த்து மத்தவங்களுக்கு இவன மாதிரி கெட்டு போயிடாதுன்னு சொல்றதை விட இவன மாதிரி லைஃப்ல நல்ல நிலைமைக்கு வான்னு சொல்லி உன்னைய உதாரணம் காட்டி மத்தவங்க பிள்ளைய என்கரேஜ் பண்ற அளவுக்கு நீ எக்ஸாம்பிளா வாழ்க்கையில இரு. சச்சின் சொல்வார் தெரியுமா, பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு. ஆனா அது பூஸ்ட் குடிச்சா சீக்ரெட் வந்துருமா? அவர் லைஃப்ல அவர் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் அதுக்குள்ள ஒரு பெரிய வெற்றி. தம்பி, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுங்க இப்படி கிராஸ் ஆனோடனே பசங்க அந்த பொண்ணுங்களை பார்த்து ஒரு சில பசங்க விசில் அடித்தாங்க, ஒரு சில பசங்க கிண்டல் அடிச்சாங்க. அது வேற பொண்ணு இல்லடா, அது உன் தங்கச்சி. பொண்ணுங்களை உன் தங்கச்சியா பாரு. ஒரு பொண்ணுங்களை கிண்டல் அடிக்காத, கேலி பண்ணாத. உன் தங்கச்சி போச்சுன்னா நீ இப்படி கேலி பண்ண மாட்ட, கிண்டல் அடிக்க மாட்ட, விசில் அடிக்க மாட்ட.